அன்பானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாமி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறான்னு பார்ப்போம். சங்கீதம் 136 அதிகாரம் 4 வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்தின் மூலம் இன்று ஏசாமி எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மளுடைய ஆண்டவர். பாருங்களேன், ஒருத்தர், அவர் மாத்திரம் இயேசு சாமி அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இன்று கூட உங்க வாழ்க்கையில யோசிச்சு கொண்டிருக்கலாம், இதெல்லாம் என்னால முடியாது, இது சாத்தியம் இல்லை. கடவுள் பார்த்து ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் உண்டு. ஒருவேளை உங்களுடைய ரிப்போர்ட்டை வச்சுட்டு கூட டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில கூட நீங்க காணப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் பார்த்து ஏதாவது ஒண்ணு கடவுள் டாக்டர் சொல்லியிருக்கலாம், இது மேல எங்களால முடியாது, கடவுள் தான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு அப்படி ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் காணப்படலாம். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களுக்கு வாழ்விலே அந்த பெரிய அதிசயத்தை செய்யும்படியா இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்று தான். பெரிய அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்கிறவரை நான் நம்புகிறேன், நான் அவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என் வாழ்க்கையில் உண்டு என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். அவிசுவாசம் பட வேண்டாம், சோர்ந்து போட வேண்டாம். ஆண்டவர் என்ன செய்வாரா அப்படி கேள்வி கேட்காதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தான் செய்வார். எவ்வளோ ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 118:23 வசனத்தில், அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. பாருங்களேன், கர்த்தரால தான் அது ஆகும், நம்மளால அது ஆகாது. பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை ஆச்சரியப்படும்படியா ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போகிறார். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். பிரியமானவர்களே, அவங்க பல வருஷமாக குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்போ டாக்டர் நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு சொன்ன செய்தி என்னன்னா, இனி எங்களால் முடியாது, கடவுள் மாத்திரம் உங்களுக்கு ஏதாவது உங்கள் சரீரத்தில் அற்புதம் செஞ்சால் தான் உங்களால் பிள்ளை பெற்றுக்கிட முடியும் என்று டாக்டர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. பல ட்ரீட்மெண்ட் அப்போல்லாம் அழுது கொண்டே அந்த சகோதரி சொன்னார்கள், டாக்டர் அப்படி ஒரு சூழ்நிலை சொல்லிட்டாங்க, எங்களால் இதெல்லாம் முடியாது, கடவுள் பார்த்து உன் வாழ்க்கையில் வச்சாங்க. சரி, ஆண்டவரை நம்பி பல வருஷங்கள் கழிந்தது. அவர்கள் ஆண்டவரை வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். என்ன அதிசயம், பெரிய அதிசயத்தை ஆண்டவர் வாழ்விலே செய்தார். அழகாக ஒரு குழந்தையை அவர்கள் திடீரென்று கற்பம் தரித்து பெற்றெடுக்கும்படியாய் ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செஞ்சார். பிரியமானவர்களே, அதை பார்க்கும்போது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வரும். கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று அந்த சகோதரி சொல்லும் போதுல நான் அப்படிதான் சொன்னேன், இது ஆண்டவரால் ஆயிற்று, இது என்னுடைய கண்ணுக்கே உங்க பேபியை பார்க்கும் போதுல ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா ஆண்டவர் அந்த ஃபங்க்ஷன்லாம் நிறைவாய் அந்த சகோதரிக்கு அந்த பேபியோட ஃபங்க்ஷனை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். பெரியமானவர்கள், எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்களேன். இன்றைய வரையுமே அது ஒரு அதிசயம் தான். இப்படியாய் ஒரு சூழ்நிலையை கூட நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். இனி இதை எங்களால் முடியாது என்று மனுஷர் உங்களை கையிட்டு கொண்டிருக்கலாம். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சாதான் என்று நிச்சயமாய ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போகிறார். பெரிய அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலே இனி கடவுள் தான், நம்மளால முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்ய போறீங்க, நாங்கள் உங்களுக்கு துதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்தி கொண்டே இருங்க, அவர் கிருபை என்றும் மாறாது. பிரியமானவங்களே, அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. நம்பிக்கையோட என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம். ஆண்டவரே, எந்த காரியத்திலே இனி நம்மளால முடியாது, மனுஷரால முடியாது, கடவுள் தான் இதை செய்யணும்னு அப்படி ஒரு சூழ்நிலையில காரியத்துல குடும்பத்துல நிற்கிறார்களோ, அந்த காரியத்துல நீங்க பேசிருக்கீங்க, நான் ஒருவராய் பெரிய அதிசயத்தை செய்வேன் என்று. என் தேவனீர் அதிசயத்தை செய்கிறவர். அந்த நாட்களில் இப்போது இயேசுவே நாமத்தில் எந்த காரியத்துல உண்மை நோக்கி பார்க்கலாம், இறங்குங்கப்பா, ஒரு அதிசயத்தை நீங்களே செய்யுங்க. உங்க நாமம் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில மகிமைப்படட்டும், அவன் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கட்டும். அப்பா, கர்த்தருடைய ரட்சிப்பை இந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். அப்பா, அவர்களோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரே, யாரெல்லாம் உங்களை கைவிடப்பட்டாங்களோ, இவங்களை முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவங்களும் பார்த்து ஆச்சரியப்படும்படியா ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துறோம். நன்றி அப்பா, உங்க நாமம் மகிமைப்பட போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.